வகையில பரிசீலனை இருக்கு. நாளைக்கு தலைவர் முடிவு எடுத்துருவார். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் பேசினாங்க இல்லையா, இது எல்லாமே நான் இப்ப சொன்ன பாருங்க, அதை தலைவர் சொல்லுவோம். தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ நாளைக்கு முடிவு. அத சொல்ல முடியாத அளவுக்கு உண்மையே வலியோட வேதனையோட தான் நாங்க உண்மையிலே நாங்க வெளியே போகணுன்றதுக்காக இது மாதிரி பண்றாங்களான்னு அது எப்படி எந்த வகையில இந்த வரை நாங்க எப்படி வெளிப்படுத்த முடியும்? நாங்க இன்னும் முடிவு பண்ணலையே. இப்ப நிர்வாக குழு இது பண்ணிருக்காங்க. நிர்வாக குழு கேட்டதான் நாங்க அதனாலதான் நாங்க சொல்றோம், மீண்டும் தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எங்களுக்கு குறைந்தது ஒரு 2 தொகுதியாவது கொடுக்கணும்ன்றதுக்காக அதை பரிசீலனை செய்யணும் நாங்க சொல்றோம். இல்ல இல்ல திமுக எல்லாம் பேசல. மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஆரம்பத்துல சொன்னாங்க எங்களோட வந்துருங்க. ஆனா நாங்க உண்மையா இருந்ததுக்கான பலன் கேள்விக்குறியா இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் உண்மையிலேயே அதை சொல்ல மறந்துட்டேன். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க ஒரு சீட்டு கேட்டு அழுத்தம் கொடுக்கணும். அப்படி அழுத்தம் கொடுக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலில் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கொடுக்கணும். அப்படி எதிர்பார்க்கிற அளவுக்குன்னா எவ்வளவு நாங்க கேட்டோம். நாங்க 5 சீட்டு கேட்டுருந்தோம். இல்ல 5 சீட்டு முடியாது, 2 சீட்டாவது நாங்க கொடுக்குறோம். இல்ல நாங்க 2 சீட்டு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னோம். அதற்கு பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இதே குழு நாடாளுமன்ற குழு சொன்னாங்க, நாங்க 3வது சீட்டுக்கு நாங்க பரிசீலனை பண்றோம். அந்த டைம்ல கூட்டணி எப்படி இருக்கோ அதை பார்த்து நாங்க கண்டிப்பா 3வது சீட்டுக்கு கொடுக்குறோம் இதுதான் சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில தான் நாங்க இது வரைக்கும் இருந்தோம். ஆனா இப்போ இந்த ஏமாற்றம் உண்மையிலே மன வேதனையோட தான் நாங்க இதை பதிவு செய்வோம். திமுக கூட்டணியோ இல்ல தாவேக கூட்டணியோ கதவு திறந்தா நீங்க அது போய் வாய்ப்பு இல்ல. நாங்க நான் தான் சொல்றேன், தலைமை பரிசீலனை செய்யணும்னு சொல்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை திரும்பவும் மறுபரிசீலனை செய்யணும்னு தான் நான் கேட்கிறேன். இல்ல நாங்க கேட்ட தொகுதி கேட்டா கண்டிப்பா இருக்கதானே போறோம். இல்லையே முதல் கட்டம் நான் எல்லாத்தையும் ஒண்ணு வெளியிடலையே. ஒன்னும் குழு தானே முடிவு பண்ணணும். கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கொடுக்குதான் நாளைக்கு முடிவு இருக்கு. அடிமட்ட தொண்டர்கள் எல்லாமே தாவேகா கூட மட்டும் இல்ல, திமுக கூட போலான்னு சொல்றாங்க, தனித்து நிக்கலாம் சொல்றாங்க. எல்லாருமே வெளியே வந்துடலாம், நம்ம தனித்து புறத்தணிக்கலாம் கூட 2-3 பேர் சொன்னாங்க.